ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஒவ்வொரு வீட்டிலும் பார்த்தீங்கன்னா நமக்கு செல்வ வளம் அப்படிங்கிறது மிகுதியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய ஆசையாக இருக்கும். அதற்கு நம்ம தங்கத்தை முறைப்படி நம்ம மதித்து நடக்கும் பொழுது தான் அந்த தங்கமும் நம்மளுடைய சேர்ந்து பயணிக்கும் அப்படிங்கிறது. அதாவது நம்ம எந்த அளவுக்கு அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து மதிப்பு கொடுத்து நம்ம அணிகிறோமோ அந்த அளவுக்கு தங்கமும் பார்த்தீங்கன்னா நம்மிடம் அந்த செல்வ வளமானது அதிகரிக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அந்த வகையில் நம்ம வெள்ளியில் கொலுசும் மெட்டியும் அணிந்திருப்போம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பணக்காரங்களாக இருக்கிறவங்க தங்கத்திலேயே கொலுசு அணிந்து கொண்டு இருப்பார்கள். இவ்வாறு அணிவது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறதையும் நம்ம இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம். ஒவ்வொரு வீட்டிலும் பார்த்தீங்கன்னா செல்வங்கள் நிறைந்திருக்க வேண்டும் என்று தான் எல்லோருடைய ஆசையாக இருக்கும். பணத்திற்கு பிரச்சனை இருக்கக்கூடாது, தங்கம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு போதுமான அளவுக்கு வாங்கணும் அப்படிங்கிற அந்த ஆசை இருக்கும். ஆனால் பணத்திற்கு பற்றாக்குறை இருக்கும் பொழுது நம்மளால் இவ்வாறு வாங்க முடியுமா? முடியாது. ஒரு மோதிரம் கூட நம்மளால் வாங்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஏங்குவோம். ஆனால் அதே பணம் நம்மிடம் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதனை எவ்வாறெல்லாம் செலவு செய்வது என்று தெரியாமல் தேவையற்ற செலவுகளை தான் நம்ம செய்து கொண்டு இருப்போம். அதே போல தான் பெண்களும் தங்கள் ஆசைக்கு அதிகமாக நகைகளை வாங்கி சேர்ப்பதை வழக்கமாக வைத்திருப்பார்கள். இவ்வாறு நகைகள் வாங்குவதில் தவறொன்றும் கிடையாது. அந்த தங்கத்தை நாம் எப்படி வைத்திருக்க வேண்டும் என்பதில்தான் பலவித அர்த்தங்கள் இருக்கின்றன. இது தெரியாமல் பலரும் தங்கத்திற்கு தகுந்த மரியாதை கொடுக்காமல் இருப்பதால் தான் அவர்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் உண்டாகும் பிரச்சனைகள் பற்றி அறியாமலே உள்ளனர். அவ்வாறு தங்கத்தை எப்படி நம்ம பயன்படுத்த வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். நம்முடைய வீட்டிற்கு வருகின்ற விருந்தாளிகளையும் உறவினர்களையும் நம்ம எப்படி சிரிச்ச முகத்தோடு வரவேற்கிறோமோ, வீட்டிற்குள்ளே வந்தவுடன் அவர்களுக்கு தேவையான தண்ணீரை கொடுத்து காப்பியை கொடுத்து அந்த உபசரித்து அவர்களை நம்ம தகுந்த மரியாதைகளுடன் உபசரிப்பது எதற்காக? இவ்வாறு செய்வதனால தான் பார்த்தீங்கன்னா நாம் அந்த உறவை எந்த அளவிற்கு மதிக்கிறோம் என்பது அவர்களுக்கு புரியும். அப்பொழுதுதான் பார்த்தீங்கன்னா அவர்களின் மனமும் மகிழ்ச்சி அடையும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கும் நமக்கும் இருக்கும் அந்த உறவும் பலப்படும். அத்துடன் அவர்கள் மீண்டும் மீண்டும் நமது வீட்டிற்கு வர வேண்டும், நாமளும் பார்த்தீங்கன்னா அவங்க இல்லத்திற்கு செல்வோம். இவர்களுடனே நமது நாட்களை செலவிட வேண்டும் என்றும் தங்கள் மனதில் ஆழமாக பதித்து கொள்வார்கள். இப்போ நம்ம எந்த அளவுக்கு ஒருத்தங்க மேலே நம்பிக்கையோட அன்போடு பழகுறோமோ அவர்களை மீதே பார்த்தீங்கன்னா நம்ம மிகுந்த பாசத்தோடு இருப்போம். அதே போல தான் தங்கமும் எவர் ஒருவர் பார்த்தீங்கன்னா தன்னை மதிக்கின்றார்களோ அவரிடம்தான் அதை பலவாறு பெருகி கொண்டே இருக்கும் என்று சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இல்லையெனில் பார்த்தீங்கன்னா விரைவிலே அவர்களை விட்டு அகன்று விடும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இப்போ நிறைய பேர் சொல்வது என்னென்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பணக்காரர்களாக இருக்கிறவங்க கூட காலில் இந்த தங்க கொலுசு தான் போட்டிருக்காங்க. அவர்கள் மென்மேலும் வளர்ந்து கொண்டு தான் போகிறாங்க. அவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லையே அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்படி இருந்தாலுமே நமக்கு வெளித்தோற்றத்தில் பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அவர்கள் நிறைந்த செல்வத்தோடு வாழ்கிற மாதிரி தான் நமக்கு தெரியும். ஆனால் உள்ளுக்குள்ளே அவங்க படுகின்ற அந்த கஷ்டங்கள் எல்லாமே நமக்கு அறியப்படுவது கிடையாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வாறான ஒவ்வொரு விஷயங்களையுமே பார்த்தீங்கன்னா முறைப்படி அறிந்து கொண்டு தெரிந்து கொண்டு பின்பற்றுவது நல்லது. தங்கத்தால் ஆன பொருட்களை நம்ம இடுப்புக்கு கீழே அணிவதை பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே தவிர்த்து விடுவது தான் நல்லது. அது காலில் போடுகின்ற கொலுசாக இருக்கட்டும், இல்லை விரல்களில் மாட்டுகின்ற கால் விரல்களில் மாட்டுகின்ற இந்த மெட்டியாக கூட இருக்கட்டும், அதை பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்குமே தங்கத்தால் அணியக்கூடாது. வெள்ளியிலால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அணியணும். அப்படி நம்ம தங்கத்தால் அணியும் பொழுது பார்த்தீங்கன்னா உடல் ரீதியாக பிரச்சனைகள் கூட நமக்கு ஏற்படும். நம்மளுடைய கால்வலி இப்படிங்கிறது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கால்வலி அப்படிங்கிறது ஏற்படுவதற்கு காரணமே பெண்களுக்கு தங்கத்தால் அணிந்த கொலுசுகள் அணிந்திருப்பவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கால்வலி, கால் வீக்கம் இவ்வாறான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு காரணமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயந்தான். அதனால தான் கூறுவது. அதே போல் பார்த்தீங்கன்னா தங்கம் என்பது மகாலட்சுமி தேவியின் அம்சமாகவே கருதப்படுகிறது. அதையும் பார்த்தீங்கன்னா நம்ம முழுவதுமாக மதித்து நடத்தல் வேண்டும் அப்படிங்கிறது ஒன்று. தங்கம் என்பது பார்த்தீங்கன்னா மனிதனின் ஆன்மாவை போன்று மிகவும் சுத்தமான ஒன்று. ஒரு மனிதனின் உடல் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அழியுமே தவிர அவரது ஆன்மா மற்றொரு உடலுக்கு சென்றுவிடும். மறுபிறவியாக இந்த பூமியில் அவதரிப்பான். அதுபோல தான் தங்கத்தை நெருப்பில் இட்டாலுமே அதன் தன்மை என்றுமே மாறுவது கிடையாது. இவ்வாறு தங்கம், வளையல், கம்மல், செயின் இவ்வாறு பல வடிவங்களை அதன் உருவம் மாறுமே தவிர அதன் தன்மை என்றுமே மாறுவது கிடையாது.
எதற்குமே பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு விஷயத்திற்குமே ஒவ்வொரு விதமான மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னு கூறப்பட்டுள்ளது. அதனால இந்த விஷயத்த நம்ம நம்பிக்கையுள்ளவர்கள் கடைபிடித்து வருவது நல்லது. சில பேர் கேட்கலாம், வெள்ளியுமே மகாலட்சுமி தேவியோட அம்சம் தானே, அதை மட்டும் கால்ல போடுறாங்களே அப்படின்னு. வெள்ளி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு உடல் ரீதியாக பல நன்மைகளை கொடுக்கக்கூடியது. அப்போ அதை மட்டும் கால்ல போடலாமா அப்படின்னு பல கேள்விகளை கேட்பது உண்டு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விஷயத்த தெரிந்து கொண்டு அதன்படி நடந்தாலே போதுமானதான். ஏன், எதுக்கு அப்படின்னு கேள்விகளை கேட்டுக்கொண்டே போகிறதுனால அதில் எந்த ஒரு பலனுமே கிடையாது. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, மற்றவர்கள் அவங்க இப்படி பண்ணுறாங்களே நாங்கள் பண்ணக்கூடாதா அப்படிங்கிற அந்த காரணத்தை தான் முன்வைப்பாங்க. எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா, வெள்ளியில் அதுவும் நிறைய அந்த முத்துகள் இருக்கின்ற அந்த கொலுசுகளையே நீங்கள் அணிந்து கொள்வது மிகவும் உடலுக்கு நன்மையை கொண்டு வரக்கூடியதாக தான் இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா, கால்லையுமே ஒரு விரலில் மெட்டி அணிந்து கொள்வது இன்னும் சிறப்பாக இருக்கும். உடல் ரீதியாகவும் அது நமக்கு நல்லது. ஆன்மீக ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு அது லக்ஷ்மி கடாட்சத்தை கொண்டு வரும் அப்படிங்கிறது தான். இப்படி பவித்திரமான பார்த்தீங்கன்னா, புனிதமான தங்கத்தை நமது உடலில் எந்த இடத்தில் அணிய வேண்டும் என்பதில் சில வரைமுறைகளும் இருக்கின்றது. இடுப்பிற்கு மேல் உள்ள அனைத்து பகுதிகளுமே பார்த்தீங்கன்னா, தங்கம் அணிவதற்கு தகுந்த இடமாகும். இடுப்பிற்கு கீழே உள்ள பிற பகுதிகளில் நம்ம தங்கத்தை எப்பொழுதுமே அணியக்கூடாது. இவ்வாறு அணியக்கூடியது கொலுசு, மெட்டி, அத்துடன் இடுப்பில் இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா அரணாக்கொடி. இவை அனைத்துமே தங்கத்தில் அணிவதை கட்டாயம் நம்ம தவிர்க்க வேண்டும். இவ்வாறு அணிவது தங்கத்தை நாம் மதிக்காமல் இருப்பதற்கு ஒரு சமமாகவே கருதப்படுகிறது. எனவே இந்த தங்கம் விரைவில் நம்மை விட்டு விலகிவிடக்கூட வாய்ப்புகள் அதிகமாகவே நாமளே உருவாகி கொள்வதற்கு வாய்ப்புகள் உள்ளது. இல்லை இதிலலாம் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு கேட்குறவங்க கூட பார்த்தீங்கன்னா, தங்கத்தில் கொலுசு அணிந்திருக்கவங்க கிட்ட ஏதாவது உடல் ரீதியான பிரச்சனைகள் ஏதாவது இல்லை உங்கள் குடும்பத்திற்குள்ளே பிரச்சனை நடக்குதா என்று கேட்டு பாருங்கள். ஏன்னா நம்ம இதை அணிந்ததுக்கப்புறம் கூட பார்த்தீங்கன்னா, சில துன்பங்கள் நமக்கு நிகழத்தான் செய்யும். இதனால் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஏதோ ஒரு வகையில் பிரச்சனை வருது அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். ஆனால் இதனால தான் அப்படிங்கிறது நமக்கு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு வகையில் நம்ம உணர்ந்ததுக்கப்புறம் தான் தெரிய வரும் அப்படிங்கிறது. ஒவ்வொரு விஷயத்திற்கு பின்னாடியும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஆன்மீகம் சார்ந்த, அறிவியல் சார்ந்த விஷயங்களும் இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளுங்கள். நம்மளுடைய முன்னோர்களும் சரி, இப்போ வாழ்கின்ற மக்களுக்கு பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்குமே அதை புரிந்து கொள்வது கிடையாது. அதாவது கேள்விகளை கேட்பது தான் இப்போ உள்ள மக்களுக்கு ரொம்பவே ஒரு பிடித்தமான ஒன்றாக மாறிவிட்டது. நம்ம பாட்டிகள் அந்த பெரியவர்கள்லாம் சொல்லுவாங்க, ஒரு விஷயத்த இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னா அதோடையே நிப்பாட்டி விடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன், எதுக்கு அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடாதும்பாங்க. ஆனால் இப்போ உள்ள தலைமுறைகள் பார்த்தீங்கன்னா, அதை எதுக்குன்னு சொன்னால் மட்டும்தான் அதை நான் செய்யாமல் இருப்பேன் அப்படின்னு இது பண்ணுவாங்க. அதனால் கேள்விகளை கேட்பதை தவிர்த்து விட்டு சரின்ட்டு நம்ம அதை கடந்து போக பழகிக்கொள்ளணும். நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த முறையை முயற்சி பண்ணி பாருங்கள். தங்கத்திற்கு மதிப்பு கொடுங்க. அதற்கப்புறம் பாருங்கள், உங்களுக்கு அந்த செல்வ வளமானது மிகுதியாக இருக்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.